இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க தேவனிமோரி புனித தலத்திலிருந்து நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சர்வக்ஞ தாது பொருட்களை வழிபடுவதற்காக நேற்று காலை முதல் கொழும்பு உணுப்பிட்டிய கங்காராம விஹாரைக்கு ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்த வண்ணம் இருக்கின்றனர். இந்த தாது பொருட்கள் இந்தியாவிற்கு வெளியே கொண்டுவரப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இலங்கை பௌத்த மக்களுக்கு வழிபடுவதற்கான அந்த அரிய வாய்ப்பை வழங்கும் வகையில் நேற்று முன்தினம் தாது பொருட்கள் தீவிற்கு கொண்டுவரப்பட்டு கங்காராம விஹாரையில் உள்ள சிறப்பு பீடத்தில் வைக்கப்பட்டன. இந்த வரலாற்று சிறப்புமிக்க புண்ணிய நிகழ்வில் பங்கேற்று உலக நாயகரான புத்தரின் உடல் தாது பொருட்களை நேரில் தரிசிப்பதற்காக தீவின் பல பாகங்களிலுமிருந்து மக்கள் தற்போது விஹாரையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். நேற்று முதல் எதிர்வரும் 11ஆம் திகதி காலை 7 மணி வரை பகல் மற்றும் இரவு என 24 மணி நேரமும் வழிபாட்டிற்காக பக்தர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. விஹாரைக்கு வரும் பெரும் மக்கள் கூட்டத்தின் காரணமாக கங்காராமே மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு சிறப்பு பாதுகாப்பு திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் வசதிக்காக 24 மணி நேரமும் செயற்படும் தானசாலை ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்காக போக்குவரத்து வசதிகளை விரிவுபடுத்தும் வகையில் இன்று முதல் அவிசாவெல்ல, ரம்புக்கன மற்றும் அலுத்கமையிலிருந்து கொழும்பு கோட்டை வரை பல சிறப்பு ரயில்கள் இயக்க ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. விஹாரையை சுற்றியுள்ள போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் பல வீதிகளை மூடுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளனர். இருப்பினும் வழிபாட்டிற்கு வரும் பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்காக கட்டணமின்றி செயற்படும் பல வாகன தரிப்பிடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தித்வா சூறாவளியினால் கண்டி மாவட்டத்தில் முழுமையாகவும் பகுதியளவிலும் வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணித்து கொடுக்கும் திட்டம் மற்றும் இழப்பீடு வழங்கல் மற்றும் பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கண்டியில் நடைபெற்றது. தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட குண்டசாலை, மெததும்பர, பாத்ததும்பர மற்றும் பண்வில ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த கைத்தொழில் துறையினர்களுக்கும் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்கும் நிகழ்வு இன்று முற்பகல் 9 மணிக்கு குண்டசாலம் மத்திய மாகாண சபை மண்டபத்தில் ஜனாதிபதி தலைமை நடைபெற்றது. அத்தோடு கண்டி மாவட்டத்தில் வீடுகளை முழுமையாக இழந்தவர்கள் புதிய வீடுகளை அமைத்துக் கொள்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள 50 லட்சம் ரூபாவில் முதல் தவணையாக தலா 20 லட்சம் ரூபாவுக்கான காசோலைகள் இதன்போது வழங்கப்பட்டது. தமக்கு சொந்தமான காணியில் வீடு கட்டுபவர்கள் அல்லது அரசாங்கத்தினால் வழங்கப்படும் காணியில் வீடு கட்டுபவர்கள் இதில் அடங்குகின்றனர். அத்துடன் சூறாவளியினால் வீடுகளை இழந்த மற்றும் மண் சரிவு அபாயம் உள்ளதாக அடையாளம் காணப்பட்ட குடும்பங்களை மீள்குடியேற்றுவதற்கான காணி வழங்கல் மற்றும் இழப்பீடு வழங்கும் நிகழ்வு இன்று பிற்பகல் நியாங்கொட பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. பகுதியளவில் வீடுகள் சேதமடைந்தவர்களுக்கும் விரைவான நிவாரணங்களை வழங்கும் நோக்கில் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. அத்துடன் புதிய வீடமைப்பு திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் முகமாக புதிய வீடொன்றை நிர்மாணிக்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி இணைந்து கொண்டார். அரசியலமைப்பின் 121 கீழ் 1ஆம் உறுப்புரைக்கு இணங்க பாராளுமன்ற ஓய்வூதியங்களை நீக்குதல் எனும் சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் சபாநாயகருக்கு கிடைத்துள்ளது. இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய சபாநாயகர் குறித்த சட்டமூலத்தின் எந்த ஒரு ஏற்பாடும் அரசியலமைப்பின் எந்த ஒரு விதிக்கும் முரணாக அமையவில்லை என உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். அதன்படி இந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் எனவும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் மேலும் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் நீண்டகாலமாக நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் ஜனநாயகத்திற்கும் மனித உரிமைகளுக்கும் எதிரானதாக இருப்பதாக சுட்டிக்காட்டி அதனை முழுமையாக நீக்க வேண்டும் என கோரி தனிநபர் சட்டமூலம் ஒன்றை நேற்று பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்தார். இந்த சட்டமூலத்தை முன்வைத்து அவர் உரையாற்றினார். ஜனதா விமுக்தி பெரமுன සහ ජාතික ජනබලවේගයේ රජය ජනතාවට දුන්න පොරොන්දුවක් තමයි මේ ත්‍රස්තවාදයේ වැළැක්වීමේ පනත අහෝසි කරනවා කියලා. මේ වෙනකොට අපිට විශ්වාසය බිඳ වැටලා තියෙනවා. ඒක නිසා තමයි මම මෙම යෝජනා ඉදිරිපත් කරලා තියෙන්නේ. So I would like to මම අවසන් කරනවා. I would like to request the parliament staff and the secretary general's office to expedite the process of getting my private members bill to abolish the Prevention of Terrorism Act, to expedite that process because the country wants the Prevention of Terrorism Act gone. Thank you. பாலியல் மற்றும் எய்ட்ஸ் நோய்களுக்காக நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள 41 நிலையங்களில் பல்வேறு வகையான பாலியல் நோய்களில் பாதிக்கப்பட்டுள்ள 10,166 பேர் சிகிச்சை பெறுகிறார்கள். பாலியல் மற்றும் எய்ட்ஸ் நோய்களுக்காக நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள 41 நிலையங்களில் பல்வேறு வகையான பாலியல் நோய்களில் பாதிக்கப்பட்டுள்ள 10,166 பேர் சிகிச்சை பெறுகிறார்கள். பாலியல் நோய்களுக்கான மருந்து போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளது என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது
இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாலியல் மற்றும் எய்ட்ஸ் நோய்களுக்கான பரிசோதனை மற்றும் சிகிச்சை மையங்கள் நாடளாவிய ரீதியில் 41 நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் ஊடாக எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட 4871 பேரும், சிப்லிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட 1169 பேரும், குனோரியா வெள்ளை துளி நோயால் பாதிக்கப்பட்ட 1035 பேரும், ஹெர்பீஸ் நோயால் பாதிக்கப்பட்ட 2891 பேரும் சிகிச்சை அல்லது சேவைகளை பெறுகிறார்கள். பாலியல் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 2025 நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் நிரந்தர பணிப்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். 2025 டிசம்பர் 31ஆம் தேதி தரவுகளின்படி எய்ட்ஸ் நோயை தடுப்பதற்காக வழங்கப்படும் மருந்தின் கையிருப்பு 36,420 குடிசைகளாக காணப்படுகின்றன என அவர் தெரிவித்தார். அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குடியிருப்பாளர்களை பாதுகாக்கும் சட்டமூலம் ஊடாக அரசியலமைப்பினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இம்மனுவின் பிரதிவாதியாக சட்டமா அதிபர் பெயரிடப்பட்டுள்ளதாக நீதிமன்ற செய்தியாளர் தெரிவித்தார். வாடகைக்கு குடியிருப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களினால் காணி உரிமையாளர்கள் மற்றும் வீட்டு உரிமையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் 1 முதல் 4 வரையான சரத்துக்கள் அரசியலமைப்பின் 3 மற்றும் 4ஆம் பிரிவுகளையும் அடிப்படை மனித உரிமைகளையும் மீறுவதாக மனுதாரர் குற்றம் சுமத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலுத்கமகே, நளின் பெர்னாண்டோ மற்றும் ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி நந்த மல்லவராட்சி ஆகியோர் மீதான ஆரம்பகட்ட ஆட்சேபனை மனு எதிர்வரும் மார்ச் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இம்மனு ஒத்திவைக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு விளையாட்டுக் கழகங்களுக்கு கேரம் போர்டு வழங்குவதில் 51.3 மில்லியன் ரூபாய் மோசடி இடம்பெற்றதாக தெரிவித்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சுமத்திய குற்றச்சாட்டின் பேரில் மேல் நீதிமன்றம் மஹிந்தானந்த அலுத்கமவுக்கு 20 வருட கடூழிய சிறை தண்டனையும் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 வருட சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக சம்பந்தப்பட்டவர்கள் மேல் நீதிமன்றத்தில் தங்களை இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்குமாறு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு மீதான விசாரணையை நீதிபதி மார்ச் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகளான முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கொழும்பில் நேற்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான மனோ கணேசன், பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் மற்றும் பரத் அருள்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்பதை போல சம்பளம் அதிகரிப்பு வருவதற்கு முன்னாலேயே கம்பெனிக்காரர்கள் விளையாட்டை ஆரம்பித்து விட்டார்கள். விளையாடுவது யாரோடு? அப்போ தொழிலாளியுடன். என்ன வளமையை கொண்டு வரக்கூடிய அந்த கொடுத்த நிறையை தான் தொழிலும் அதிகரித்து விட்டார்கள். 18 கிலோவில் இருந்து இப்பொழுது 24-25 கிலோ வரை போயிருக்கிறது. அப்படித்தானே போயிருக்கிறது. ஒவ்வொரு தொடர்பு ஒவ்வொரு மாதிரி அடாவடி செய்கிறார்கள். அப்படி தந்தால்தான் கொண்டு தந்தால்தான் சம்பள அதிகரிப்பு தர முடியும் என்று சொல்கிறார்கள். கம்பெனிக்காரர்கள் 200 ரூபாய் தர வேண்டும். அது 1350 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் சேர்த்து 1550 ரூபாய் அடிப்படை சம்பளம் என்று சொல்கிறார்கள். சரி, அரசு ஒரு 200 ரூபாய் தரும் வந்தால் 1750 ஆகும். ஆரம்பத்தில் நாங்கள் நினைத்தோம் 1750 அடிப்படை சம்பளம் என்று நினைத்தோம். பரவாயில்லை, 1550 சொல்லுங்களேன். என்னவென்றால் மக்களை பொறுத்தவரையிலே இந்த கம்பெனிக்கார விளையாட்டு அரசு கட்டுப்படுத்த வேண்டும். கொழும்பு முகத்துவாரம் மாதாம்பிட்டி பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதி ஒன்றின் வெளிச்சுவரிலிருந்து கலன்று விழுந்த சீமேந்து பூச்சி தலையில் விழுந்ததில் 7 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் சிறுவன் விளையாடி கொண்டிருந்த போதே எதிர்பாராத விதமாக சுவரில் இருந்த சீமேந்து பூச்சி பகுதி சிறுவனின் தலையில் விழுந்துள்ளது. இவ்விபத்தில் படுகாயமடைந்த சிறுவன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று அதிகாலை உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் கொழும்பு 15 மோதர ரந்திய உயன பகுதியைச் சேர்ந்த மோட்டீர் சந்தர்வான் எனும் 7 வயது சிறுவன் ஆவார். அடுக்குமாடி குடியிருப்பின் வெளிச்சுவர் இடிந்து விழும் அபாயம் காணப்படுவது குறித்து நகர்ப்புற அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு பலமுறை அறிவித்த போதிலும் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காததே இந்த விபத்துக்கு காரணம் என பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இச்சம்பவம் குறித்து முகத்துவாரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை இச்சம்பவம் குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். இதன்போது குறித்த அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியின் கட்டிட
கட்டிடப் பணிகள் 2014ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டவை என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தனது அனுதாபத்தை தெரிவித்த அவர் நட்டையீடு வழங்க முடியும் என்றால் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்வதாக தெரிவித்தார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 78வது தேசிய சுதந்திர தின நிகழ்வை முன்னிட்டு கொழும்பு 12 அமைந்துள்ள ரியாஸ் மௌலவி ஃபவுண்டேஷனும் யாசானியா அரபிக் கலாசாலை மற்றும் பீர் சாஹிப் ஜும்மா பள்ளிவாசலும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த சுதந்திர தின நிகழ்வு நியாஸ் மௌலவி ஃபவுண்டேஷனின் பணிப்பாளர் லமீர் ஹாஃபிஸ் தலைமையில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. நிகழ்வில் கிராண்ட் பாஸ் மதுரட்ட தம்மலங்கார தேரர் மட்டக்குளி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் உதயகுமார் குருக்கள், மௌலவி இர்ஷாத், இலங்கை மனித உரிமைகள் அமைப்பின் தலைவர் MNM அசீம் உள்ளிட்டோரால் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாட்டிற்கும் நாட்டு மக்களின் சுபிட்சத்திற்காகவும் சமய தலைவர்களின் சமய பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டன. நிகழ்வில் முன்னாள் கொழும்பு மாநகர சபை மேயர் MI இக்பால், அகில இலங்கை ஜமியத்துல் உலமா பிரதிநிதிகள், ஈப்பேள் சிறுவர் பாடசாலை சிறார்கள் மற்றும் ஆசிரியர்கள், வாழைத்தோட்ட போலீசார், கிராம சேவை அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது ரியாஸ் மௌலவி ஃபவுண்டேஷனால் சகோதர மொழி அதிதிகளுக்கு சிங்கள மொழியிலான அல் குர்ஆன் பிரதிகளுடன் டைரிகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் சிறுவர் பாடசாலை சிறார்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முத்துராஜவெல சதுப்பு நில பகுதியை பாதுகாப்பதற்காக முத்துராஜவெல அபிவிருத்தி அதிகார சபையை நிறுவுமாறு அரசாங்கத்திடம் கோருகின்றோம். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களின் தன்னிச்சையான தீர்மானங்களால் குறித்த பகுதியில் சட்டவிரோத கட்டுமானங்கள் அதிகரித்து வருகின்றன. இவ்வாறான சட்டவிரோத கட்டுமானங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். முத்துராஜவெல சதுப்பு நிலத்தில் கை வைக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கோ நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கோ கிடையாதென பேராயர் மேல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார். கொழும்பில் உள்ள பேராயர் இல்லத்தில் முத்துராஜவெல சதுப்பு நிலத்தை பாதுகாத்தல் தொடர்பில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே பேராயர் இதனை தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், கம்பஹா மாவட்டத்தின் இயற்கையான வடிகால் அமைப்பு முத்துராஜவெல சதுப்பு நிலங்கள் ஊடாகவே அமைந்துள்ளது. இப்பகுதியில் சட்டவிரோத கட்டுமானங்கள் தொடருமானால் எதிர்காலத்தில் கம்பஹா மாவட்டத்தில் மீண்டும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது. முத்துராஜவெல சதுப்பு நில வலயத்திற்குள் அதிகரித்து வரும் சட்டவிரோத கட்டுமானங்களால் சுமார் 18,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கம்பஹா மாவட்டம் என்றும் இல்லாதவாறு வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டமைக்கு இதுவும் ஒரு காரணியாகும் என்று தெரிவித்தார். இலங்கையின் 42வது கணக்காய்வாளர் நாயகமாக சமுதிகா ஜெயரத்ன நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இலங்கை வரலாற்றில் கணக்காய்வாளர் நாயகம் என்ற உயரிய பதவியை வகிக்கும் முதலாவது பெண் சமுதிகா ஜெயரத்ன நீண்ட காலமாக கணக்காய்வாளர் திணைக்களத்தில் சிரேஷ்ட அதிகாரியாக பணியாற்றினார். முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் WPC விக்ரமரத்னவின் ஓய்வை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கே இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் WPC விக்ரமரத்ன ஓய்வு பெற்றதை அடுத்து சுமார் 10 மாதங்களாக இந்த பதவி வெற்றிடமாக இருந்தது. இலங்கையின் புதிய கணக்காய்வாளர் நாயகமாக சிரேஷ்ட பிரதி கணக்காய்வாளர் நாயகம் சமுதிகா ஜெயரத்னவை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை கடந்த 3ஆம் தேதி ஏகமனதாக அங்கீகாரம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு தாக்கங்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்தியா செல்லவுள்ளார். இந்த மாநாடு பிப்ரவரி 16 முதல் 20ஆம் தேதி வரை டெல்லியில் இடம்பெறவுள்ளது. இதுவரை நடத்தப்பட்ட 4 உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு மாநாடுகளில் இதுவே மிகப்பெரியது என்று கருதப்படுகிறது. பொறுப்பான மற்றும் உள்ளடக்கிய செயற்கை நுண்ணறிவு குறித்து சர்வதேச கலந்துரையாடலில் இலங்கை ஜனாதிபதி பங்கேற்கவுள்ளார். இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மகேஷ் கொலன்னே இது குறித்து கூறுகையில், ஜனாதிபதியின் இந்த பங்கேற்பு டிஜிட்டல் மாற்றம் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இந்தியாவுடனான இலங்கையின் ஒத்துழைப்பை மேலும் உறுதிப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். உலகின் முன்னணி டிஜிட்டல் சுற்றுலா இணையதளமான அகோடா இந்த ஆண்டுக்கான பெயரிட்டுள்ள ஆசியாவின் சிறந்த மலைப்பிரதேச சுற்றுலா தலங்களின் பட்டியலில் இலங்கையின் மத்திய மலைநாட்டில் அமைந்துள்ள நுவரெலியாவையும் உள்ளடக்கியுள்ளது. மில்லியன் கணக்கான மக்களால் பயன்படுத்தப்படும் அகோடா இணையதளம் உலகின் மிகப்பெரிய சுற்றுலா சேவை வழங்கும் தலங்களில் ஒன்றாகும். அந்த இணையதளம் நுவரெலியாவை சின்ன இங்கிலாந்து அல்லது லிட்டில் இங்கிலாந்து என வர்ணித்துள்ளது. இதமான காலநிலையை கொண்ட நுவரெலியா உயர்தர தேயிலை உற்பத்திக்கு சர்வதேச ரீதியில் பெரும் புகழ் பெற்றதாகும். அங்குள்ள பசுமையான தேயிலை தோட்டங்கள் மற்றும் காலனித்துவ காலகட்ட கட்டிடங்களுக்கு மத்தியில் பயணம் செய்வது சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் பொழுதுபோக்கு நிறைந்த அனுபவத்தை தரும் என அந்த இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது. நானோயா பாடசாலை ஒன்றில் 8ஆம் தர மாணவியை ஆசிரியர் ஒருவர் தாக்கிய சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி பாடசாலை முடிவின் பின்னர் வீடு திரும்பி தனது தாயிடம் இது தொடர்பாக கூறியுள்ளார். தேவையற்ற வார்த்தைகளில் கூறி ஆசிரியர் தன்னை திட்டியதாகவும் அவ்வாறு கூற வேண்டாம் என கூறிய மாணவியை ஆசிரியர் தாக்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவியை பாடசாலைக்கு அழைத்துச் சென்று கேட்டபோது அதிபர் விடுமுறை காரணமாக அன்றைய தினம் பதில் அதிபராக இருந்த ஆசிரியர் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றதை தெரிவித்துள்ளார். மாணவியை தாக்கி ஆசிரியரிடம் கேட்டபோது பதிலளிக்காமல் குறித்த பெற்றோரையும் திட்டியுள்ளதாக மாணவியின் தாய் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவத்தின் பின்னர் சிகிச்சைக்காக காலிபர்க் பிரதேச மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். இது தொடர்பாக நானோயா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இன்று காலை மாணவியின் உடல்நிலை கடும் தலைவலி மற்றும் வயிற்றுப்போக்கு காரணமாக அவரை நுவரெலியா பொது வைத்தியசாலைக்கு அனுமதிப்பதற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். தொடர்ந்தும் பாடசாலை அதிபரும் நானோயா போலீசாரும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வரும்போது சார் கதவை திறக்கும்போது இந்த அவுத்துட்ட நாய் வருதுன்னு ஏசினாரா, நான் அதை கணக்கு இருக்கல. அதுக்கப்புறம் கிளாஸில் உட்காந்து பாடம் என்னன்னு கேட்டுட்டு சார் அங்கங்கே ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தார். இன்னொரு கேர்ள்கிட்ட போய் அவங்க அப்பா பேர்லாம் கேட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்கிட்ட ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்த வாக்கில் உங்கள் ஆயி அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு சார் திரும்ப அதே சொன்னார். சார் இதை கோவம் அப்படி பேசுறீங்கன்னு சொல்லியும் பேசினாரு. அதனால நான் சார் அப்பாவை கொண்டாந்து ஸ்கூல் நடத்துங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சார் பெஞ்சில் இப்படி வச்சு அடிக்கிறாரு. இப்படி முடிய பிடிச்சி பெஞ்சில் அடிச்சு திரும்பி இப்படி எடுத்து இப்படி அடிச்சாரு. 2-3 தடவை அடிச்சுட்டு குப்பரை போட்டு இது குத்துனாரு. குத்திட்டு இப்படி முதுகுல இப்படி அடிக்கும்போது கண்ணாடி கீழே விழுந்துருச்சு. அந்த கண்ணாடியை எடுத்து போட்டுக்கிட்டு திரும்ப அடிக்கிறாரு. அதே மாதிரி அவர் அடிக்கும் போது அந்த அழுகும் போது அந்த போயிட்டு வரும் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது தொடர்பாக நாம் ஆசிரியரிடம் வினவிய போது தாம் இது தொடர்பாக போலீசுக்கு மட்டுமே கருத்து தெரிவிக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். මේම ඒ ළමයා ඇවිල්ලා දැන් ස්පිරිතාලෙට ගිහිල්ලා තියෙනවලු. දැන් ඒන් පොලිසියෙන් කතා කරොත් ඉතින් ඔයා කොහොමද යන්න වෙයි. අපිට දැන් ඕනි මොනවාද ප්‍රශ්නේ උනේ කියලා පොඩ්ඩක් අහගන්න. ඔයා ගාන්නේ මොනවාද හේතුව? ඒක තමයි මට එහෙම නම් කියන්න බෑ සර්. ඒක මේ පොලිසියෙන් කතා කරලා තමයි ඔයාලට කියන්න වෙන්නේ. හරි. ඒක ප්‍රශ්නයක් නෑ. දැන් ඒ මොන ඉතින් අපි එතනට දැන් තව ටිකකින් වගේ පොලිසිය එන්න ඉඩ තියෙනවා. හරි. ஜனவரி 26ஆம் தேதி பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் ஆபரேஷன் ராட்டுல் ஃபிட்னா என்ற பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை தொடங்கினர். அதன்படி முதற்கட்டமாக பஞ்ச்கூர் மற்றும் அர்னாய் ஆகிய மாவட்டங்களில் தீவிர மோதல் வேட்டை நடத்தினர். அப்போது பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலே துப்பாக்கி சண்டை வெடித்தது. இந்த தாக்குதலில் 41 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருந்தது. ஆபரேஷன் ராட்டுல் ஃபிட்னா தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாகவும் இந்த நடவடிக்கை மூலம் இதுவரை 216 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. 2024 நவம்பரில் அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. இதில் ட்ரம்ப் தலைமையிலான குடியரசுக் கட்சி வெற்றி பெற்றது. தேர்தலுக்கு முன் ட்ரம்ப் மீது 2 முறை கொலை முயற்சி நடந்தது. தூரத்தில் துப்பாக்கியுடன் பதுங்கியிருந்த ரியான் வெஸ்லி ரூத் என்ற நபரை போலீசார் துரத்திச் சென்று கைது செய்தனர். கொலை முயற்சி, துப்பாக்கி சட்டமீறல் மற்றும் அரசு அதிகாரிகளை தாக்கியது உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜலின் கர்னன் குற்றவாளியின் செயல் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்று குறிப்பிட்டு அவருக்கு ஆயுள் தண்டனையை விதித்து உத்தரவிட்டார். காசாவின் பல்வேறு பகுதிகளில் நேற்று முன்தினம் காலை முதல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 5 குழந்தைகள் மற்றும் 7 பெண்கள் உட்பட 24 பேர் கொல்லப்பட்டனர். கிளர்ச்சி படையினர் தாக்கியதால் இஸ்ரேலிய வீரர் ஒருவர் படுகாயமடைந்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் சார்பில் கூறப்படுகிறது. கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலனர்வு மற்றும் அம்மாந்தோட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்மாந்தோட்ட, மாத்தளம் மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. ரத்னபுரி, களுத்துற, காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தள, திருகோணமலை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சபரகமு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தர மற்றும் பதுள மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
துடுப்பாட்டத்தில் நிலவும் குறைகளை நிவர்த்தி செய்து மீண்டும் வர முடியும் என நம்புவதாகவும் முழு பொறுப்புணர்வுடன் அணியை வழிநடத்த தயாராக இருப்பதாகவும் இலங்கை அணி தலைவர் தசுன் சானக தெரிவித்தார். கொழும்பில் உள்ள வர்த்தக கிரிக்கெட் சங்க கேட்போர் கூடத்தில் நேற்று பகல் நடைபெற்ற உலகக்கிண்ண தலைவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பின் போது தசுன் சானக இதனை கூறினார். இலங்கை, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, ஜிம்பாப்வே, அயர்லாந்து, ஓமான், நெதர்லாந்து, ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய 8 அணிகளின் தலைவர்கள் நேற்றைய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டனர். எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த தசுன் சானக, உலக கிண்ண போட்டிக்கான எமது தயார்படுத்தல் சிறப்பாக உள்ளது. ஆனால் பெறுபர்கள் இங்கிலாந்துக்கு எதிராக எமக்கு சாதகமாக அமையவில்லை. ஆனால் பந்துவீச்சு தொடர்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். துஸ்மந்த சமீர, மதிஷ பத்திரன கடைசி போட்டியில் மதிஷ தீக்ஷன் ஆகிய அனைவரும் மிக திறமையாக பந்து வீசினர் என தெரிவித்தார்.